அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி அதிகரிக்க, குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவி, குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், தரித்திர நிலை நீங்கி வீட்டில் ஒரு சுபிக்ஷம் நடக்கணும், ஒரு சுபகாரியம் நடக்கணும், எப்பயுமே ஒரு அமைதியான குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த 10 விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சே ஆக வேண்டும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால வாழ்க்கையில் மென்மேலுமே உங்களுக்கு வளர்ச்சி வந்துட்டே இருக்கும். நம்ம செய்ய வேணும் அப்படின்னு சொல்லும் போதே செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கணும், குடும்பத்தில் அமைதி நிலவணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக வரும். வீட்டில் முதல்ல என்ன பண்ணணும்னா, காலையிலையும் சரி மாலையிலையுமே வீடு நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு வீட்டு பூஜை அறையை விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கும்போது வீடு எப்படி இருக்கும்? அது நம்ம மனசுக்குமே நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் காலை மாலை 2 வேளையிலையுமே வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து பாருங்கள், சாமி கும்பிட்டுட்டு பாருங்கள். அப்போது வீடே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் காலை மாலை 2 வேளையிலுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தில் எல்லாருமே நீங்கள் சாமி கும்பிடும்போது நீங்கள் ஒரு ஆளாக கும்பிடாம குழந்தைங்க வீட்டில் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளையும் கூப்பிட்டு பாருங்க. வீட்டில் ஹஸ்பண்டும் இருந்தார்னா அவங்க தாத்தா பாட்டி எல்லாரையுமே சேர்த்து கூட வச்சு சாமி கும்பிடுங்க. அது குடும்பத்தில் என்னென்னைக்குமே ஒற்றுமையை நமக்கு கொடுக்கும். வீடு எப்போதுமே நறுமணமாக இருக்க வேண்டும். எப்போதுமே நீங்கள் சாமி கும்பிடும்போது நல்ல வாசனையுள்ள ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வீடை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கும் போதே நல்ல நறுமணத்தோட நல்ல நறுமணமாக இருக்கும்போதே நமக்குமே சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நல்ல ஒரு வாசனை இருக்குது, அப்போ நமக்குமே ஒரு நல்ல மனநிலை, நல்ல தெளிவான ஒரு நிலை நமக்கு இருக்கும். அதனால் வீடை எப்போதுமே நல்ல நறுமணத்தோடு வச்சுக்கோங்க. பூஜை அறை மட்டும் இல்லாமல் வீடு முழுவதுமே நீங்கள் சாம்பிராணி தூபம்லாம் போட வேண்டும். செவ்வாய் வெள்ளிக்கிழமை கட்டாயம் நம்ம சாமி கும்பிடுவோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை, மற்ற நாள் வேறு எந்த பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி இந்த மாதிரி நாட்கள், சஷ்டி ஸ்பெஷலான நாட்களில் நம்ம சாமி கும்பிட்டாலுமே கண்டிப்பாக எல்லாருமே செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சாமி கும்பிடுவோம். அப்படி சாமி கும்பிடும்போது வீடு முழுவதுமே கதவுக்கு பின்னாடி முக்கியமாக அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுங்க. நல்லபடியாக நல்ல நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வீட்டில் நம்ம சாமி கும்பிடும்போது சினிமா பாடல்களை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது தான். வீட்டில் சாமி கும்பிடுறீங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில், அப்போம்போது சாமி பாடல், மந்திரம் இந்த மாதிரி பாடலை ஒலிக்க செஞ்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்களேன். அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ளேயே அப்படியே ஊடுருவி நல்லா இருக்கும். மந்திர ஒலிகள், பாட்டு டிவியில் போட்டு பாருங்க. அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே அவ்வளோ பாடல்லாம் வரும். மந்திர ஒலிகள், என்னென்ன பாட்டெல்லாம் இருக்கோ சாமி பாடல், அம்மன் பாடல் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. அது உங்களுக்கு என்னென்னைக்குமே ஒரு நல்ல அதிர்வலை, தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்கும். இந்த மாதிரி பாடல்லாம் ஒலிக்க வச்சு நம்ம சாமி கும்பிடுறது. நீங்கள் பூஜை செய்யும்போது ஏதாவது சின்ன மந்திரமாவது நீங்கள் சொல்லி வழிபாடு செய்வது அவ்வளவு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். சின்ன சின்ன பெரிய மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, அம்மன்னா ஓம், என்ன சாமி தெரியுதோ அதை போற்றின்னு சொல்லலாம். ஓம் சிவாய நமக, ஓம் நமோ நாராயணா, இந்த மாதிரி மந்திரத்தெல்லாம் பல தடவை சொல்லி சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணாடிக்கு தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால உங்கள் வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் கண்ணாடியை நீங்கள் வைக்கிறதுனால முக்கியமாக குலதெய்வம் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கண்ணாடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி கண்ணாடிக்கு இருக்குது. அதனால் வீட்டு பூஜை அறையில் கண்ணாடியை நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். மஞ்சள் குங்குமம், முடிஞ்சால் வெற்றிலை பாக்கு, சின்ன சைஸில் உள்ள கண்ணாடி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது. வீட்டில் எவ்வளவுதான் நம்ம
கஷ்டப்பட்டு வழிபாடு செஞ்சாலும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து அது ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் நமக்கு தரும். நேர்மறை சக்தி நமக்கு குடுக்கும். அங்க உள்ள கோயில்ல உள்ள சிலை, சாமி எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்ப செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப உணவு பொருள நீங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3 பேர் இருக்கிறோம்னா, 3 பேருக்கு ஏத்த மாரி நீங்க சாப்பாடு செய்யணும். அதிகமா செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம். வீட்ல வந்து அங்கங்க ஒட்டடை இருக்க வேணாம். அது அப்பப்ப பார்த்து கரெக்ட்டா அது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அது என்ன கிழமை பார்த்து நீங்க ஒட்டடை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணீய வந்து முக்கியமாக அது வந்து அதிகமா செலவு பண்ண வேணாம். தண்ணீய வந்து சிக்கனமா பயன்படுத்துறது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு செயல். அதனால தண்ணீய வந்து அதிகமா வேஸ்ட் பண்ணாதீங்க. எச்சில் பாத்திரத்த அப்படியே சிங்க்ல அதிக நேரம் போடாம இருக்கிறது நல்லது. முக்கியமாக அரிசி, உப்பு, எண்ணெய் இது முழுவதுமே தீர்ற மாரி நீங்க வச்சுக்காதீங்க. அது கடைசியா வந்து தீர்ற மாரி இருக்கும்போதே நீங்க வாங்கி வைக்கிறது உங்களுக்கு நன்மையே தரும். அது மட்டுமல்லாம வீட்ல வந்து உடைந்த பொருளு, இந்த மாரி உடைஞ்சு இருக்கிறது அந்த மாரி திங்ஸ் எதையுமே வச்சுக்காதீங்க. அந்த மாரி இருந்துச்சுன்னா, அது உடனே தூக்கி போட்டுருங்க. பூஜை அறை எப்பயுமே சுத்தமா இருக்கணும். ஒட்டடை, தூசு எதுவும் இல்லாம பார்த்துக்கோங்க. வீட்ல வந்து கெட்ட வாசனை முக்கியமாக இந்த கெட்ட வாசனைலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாம நீங்க பார்த்துக்கிறது உங்களுக்கு எப்பயுமே வீட்ல வந்து ஒரு தெய்வீக சக்தி, தெய்வீக அருள் என்னைக்குமே இருக்கும். இந்த ஒரு இத நீங்க யூஸ் பண்ணுங்க. வீட்ல வந்து ஒரு அதிகமா கச்ச கச்சன்னு பேசுறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்க வேணாம். நல்ல வார்த்தையா பேசுங்க. வீட்ல என்னென்னைக்குமே வந்து தெய்வம் அருள் நம்மளோட இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை வரும், தரித்திரம் நீங்கும், தெய்வ சக்தி அதிகரிக்கும். குலதெய்வம் நம் இல்லம் தேடி ஓடோடி வருவாங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க.